ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடா சரவணா, இனிமே உன் வாழ்க்கையில் அந்த மயில் இருக்கவே கூடாது. சட்டப்படி அவளுக்கும் உனக்கும் விவாகரத்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பொய்க்காரி கூட கண்டிப்பாக என்னால் வாழ்க்கையை வாழவே முடியாது. நான் அவகிட்டேருந்து எப்போ சட்டப்படி விவாகரத்து வாங்குறனோ அப்போ தான்மா எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா சரவணா, இதுக்கான வேலையை நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கோர்ட்டு கேஸ்னால் ரொம்ப இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு பொய், எம்பிட்டு ஃப்ராடு, எவ்வளோ பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தவே ஏமாத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே சொல்லி உடனடியாக நமக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் சொல்லுவோம்டா சரவணா. கண்டிப்பாக நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் நல்ல தீர்ப்பாக அந்த ஜட்ஜ் அம்மா சொல்லுவாங்க. நான் லாயர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, சீக்கிரமாகவே அந்த மயில்கிட்டேருந்து நான் விவாகரத்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சரிடா சரவணா, அவகிட்டேருந்து விவாகரத்து வாங்கிடலாம். ஆனால் உன் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா. அதுக்கப்புறம் விவாகரத்து நடந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகும், நீ எப்படி இருப்ப, உன் வாழ்க்கை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு அம்மா அதை பற்றியான நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. ஏன் என்னால் தனியாக இருக்க முடியாதா என்ன அப்படின்னு இல்லைடா, தனியாக எப்படிடா நீ இருக்குவ, உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல. நீ இப்படி தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அதை பார்த்து என் மனசு தாங்காதுடா. நீ சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு குடும்பமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்காதா சரவணா அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னை என்னதாம்மா பண்ண சொல்கிற, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி அப்பாவியான ஆம்பளைங்க பாவம் தானே, எப்படிம்மா நான் என் வாழ்க்கையை நான் சரி செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலம்மா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த பொண்ணையுமே என்னால் நம்பவே முடியாதுமா அப்படின்னு டேய் சரவணா, நீ கவலைப்படாதடா. அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்குறேன். அது கரெக்டாக தப்பா, அது உனக்கு விருப்பமா அப்படின்றத மட்டும் நீ எனக்கு சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சரவணா, உனக்கும் மயிலுக்கும் விவாகரத்து நடந்ததுக்கப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லைம்மா கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் பொண்ணுங்களாவே நம்புறதா இல்லை அப்படின்னு டே சரவணா, பொண்ணுங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லடா. அந்த மயில் குடும்பம் தான் அப்படி. ஆனால் மற்ற பொண்ணுங்க நல்லா தான்டா இருப்பாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உன் அம்மாவை என்ன எடுத்துக்கோ, ஏன் இந்த வீட்டில் ராஜியை கூட எடுத்துக்கோ, நம்ம வீட்டிலுமே பொம்பளைங்க இருக்க தானே செய்கிறாங்க. நான் என்ன நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, இல்லை பொய் சொல்கிறேனா? ஏதோ ஒரு சில பொண்ணுங்க தான்டா அப்படி பொய் சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத சரவணா, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன இந்த டைமாவது நம்புப்பா. ஏதோ முன்னாடி தான் விசாரிக்காமல் உன் கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அதுக்காக நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லைப்பா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அது நல்ல பொண்ணா என்ன ஏதுன்னு ஊர் ஃபுல்லாக விசாரித்து அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. அந்த பொண்ணு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி உன் வாழ்க்கையை நல்லபடியாக சரி செய்யணும்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது சரவணா. நீ என்ன சொல்கிற, உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டது தானே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இங்கே சரவணன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலையே இங்கே நம்ம சரவணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, பண்ணிக்கலன்னு, அதாவது அதுக்கான பதிலே எதுவுமே சொல்லலை. சொல்ல வரப்போ கரெக்டாக இங்கே மயில் ரொம்பவே சத்தமாக அத்தை மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயிலோட வாய்ஸை கேட்டதுமே எங்கள் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா அந்த பொய்க்காரி தாம்மா கத்திக்கிட்டு இருக்கா, என்ன அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு பயங்கர கோவமாக வெளியே போகவும், சரவணா இங்கே பாரு, நீ கோவமே படாதடா, கண்டிப்பாக அவளுக்கான தண்டனை கிடைச்சே ஆகும். நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு கட்டாயமே இல்லைடா, தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு இப்போது இங்கே கோமதியும் சரவணனும் வெளியே போகிறாங்க. மயில்கிட்ட போயிட்டு கோமதி பயங்கர கோவமா, ஏய் தருதலை, பொய்க்காரி, எதுக்காக இங்கே வந்த, ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை சீரழிச்சது பத்தலையா, திரும்பவும் எங்கள் குடும்பத்தை சீர்குலைக்க வந்திருக்கியா, இன்னும் கொஞ்ச நஞ்சு இருக்கிற நிம்மதியையும் நீ போக்கலான்னு நினச்சிருக்கியாடி அப்படின்னு கோமதி பயங்கரமாக சத்தமாக கத்துறாங்க. இப்போது இங்கே மயில் இருந்துட்டு, அத்தை தயவு செஞ்சு என்னுடைய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் என் அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்லினேனே தவிர மற்றபடி நம்ம குடும்பத்தை நான் அவமானப்படுத்தணும், காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நிமிஷம் கூட என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அத்தை அப்படின்னு ஏய் இங்கே பாருடி, இந்த மாதிரி நாடகம் நடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், நீ தெரியாமையா பண்ண, நீ என்ன பச்சை குழந்தையா அப்படின்னு இங்கே பாருங்க அத்தை, இப்போ கூட என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை வீட்டில் சேர்த்த மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்றுறதுக்கு கூட அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஏழ்மையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
என்ன நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது. அப்படி மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா நானும் இன்னைக்கு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அவங்களும் அங்கே நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என் வாழ்க்கையே கெட்டு கிடக்குது. நான் வாழா வெட்டியாக இருக்கிறதுனால சுடரோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே பயப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்ன அந்த வீட்டிலேயே இருக்க விடலை. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாத ஒரு குறை தான். மற்றபடி உனக்கு யார் சோறு போடுவா, நீ எதுக்காக இங்கே இருக்க, உன்னால் சுடரோட வாழ்க்கை கெடுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அத்தை. உங்கள் பக்கம் நான் பேசுனதுனால தான் அம்மா இப்போ என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சிடணுன்றதுக்காக அம்மா போராடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அம்மாவுக்கு எதிராக நான் உண்மை எல்லாத்தையுமே சொன்னதுனால அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க. உங்கள் பக்கம் அதாவது உங்கள் பக்கம் நான் பேசினேன்ல, அது மட்டும் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தாமல் ஜெயிலுக்குள்ளே போடாமல் நான் உங்களை மீட் எடுத்துட்டல, கடைசியாக உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இல்லாத, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலியாடி இப்படி பேசுறதுக்கு, பண்ண தப்பெல்லாம் நீங்கள் ஜெயிலில் போடாமல் இவ காப்பாற்றிட்டாலாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஜெயிலில் தானே இருந்தோம். கடைசியாக உண்மை எங்கடா அவங்களா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீ நகை விஷயத்தில் உண்மையை சொல்லிட்ட. அதுக்காக உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியுமா? உன்னை நடு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடை போட முடியும்? உங்கள் அப்பா அம்மா உன்னை பெற்றவங்களே உனக்கு சோறு போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு என்னடி இருக்குது? எங்கள் குடும்பத்துக்கு நீ துரோகம் செஞ்சுருக்க, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கடி. உனக்கு நாங்கள் சோறு போடணுமா? உங்கள் அப்பா அம்மா பெற்றவங்களுக்கு கூட இருக்காத அக்கறை எங்களுக்கே நடி. எங்கள் குடும்பத்துக்கு நீ எம்பிட்டு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்க. என் பையனோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்ட. உனக்கு நாங்கள் சோறு போடணுமா? அதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசுவோம். நம்ம மயில இருந்துட்டு, அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். தயவு செஞ்சு அதுக்காக நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோவமா, அம்மா இவளை இங்கேருந்து கிளம்ப சொல்லுமா, இவளை பார்த்தாவே பற்றிக்கிட்டு வருது. இருக்கிற கோவத்தில் இவ கழுத்தை நெரிச்சு கொன்று கூட போட்டுருவேன். தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை வேண்டாம். நல்ல விதமாக சொல்லி அவளை இங்கேருந்து போக சொல்லுமா. நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இவகிட்டேருந்து விவாகரத்து வாங்கிடணும். இன்றைக்கே லாயர்கிட்ட அங்கே இங்கேன்னு எல்லாமே பேசி இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டப்படி கோர்ட்டில் இவளுக்கும் எனக்கும் விவாகரத்து வந்தே ஆகணுமா. அதுக்கான முயற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, மாமா வேண்டாம் மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க? என்னை பெத்த அம்மா அப்பா கூட என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீங்களும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் எங்கே மாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது போடி, போய் செத்துப்போ. நீ எதுக்காக உயிரோடு இருந்துக்கிட்டு? நீ எல்லாம் உயிரோடு இருந்த அப்படின்னா இந்த மண்ணுக்கு தாண்டி பாரம். உன்ன மாதிரி ஆட்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லவும், மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்குது மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம சரவணன் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இங்கே இருந்த அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக அங்கேருந்து மயிலை வந்து அனுப்பி விட்டுறாங்க. மயில் அழுதுகிட்டே எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு கோவில்கிட்ட போயிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது கோமதியும் நம்ம சரவணனும் உள்ளே போயிடுறாங்க. இந்த மயில் எதுக்காக தான் இப்படி நம்மளை பிடிச்ச பேய் மாதிரி போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எப்படியாவது அவளை கலட்டி விடணும். டேய் நான் லாயர்கிட்ட பேசுகிறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இருங்கம்மா நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து லாயர்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து போலீஸ் வந்து வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கே முடிவு தெரிஞ்சிடணும். அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நிரூபணம் ஆகிடணும் சார், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து லாயர்கிட்ட நல்லா தெளிவாக பேசிடுறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்றத நாளைக்கே நிரூபணம் பண்ணிடலாம். ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க, அதுக்கான சாட்சி எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், உங்கள் பக்கம் தான் தீர்ப்பு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயருமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம சரவணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, ஏங்க நானும் சரவணனும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக அந்த மயிலுக்கும் சரவணனுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். சரவணன்கிட்ட கேட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடா, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளேயே இந்த மயில் வந்து பெரும் பிரச்சனையே பண்ணிட்டு போயிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, கோமதி எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக யோசித்து நிதானமாக செயல்படணும். சரவணன் வாழ்க்கை விஷயத்தில் அவசரப்பட்ட மாதிரி நம்ம திரும்பவும் அவனோட வாழ்க்கை விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நம்ம பல டைம் யோசித்து தான் அவனோட வாழ்க்கை விஷயத்தில் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்போ தான் அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனிமேல் அவன் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். சரவணன் அப்பாவி, அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவனோட வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்து விட்டுட்டோம், நம்மளால தான் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே
கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, "ஏங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம அமைச்சு வச்சிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டோட பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம அழக விட ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. குணம், படிப்புன்னு எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த பொண்ணு இப்போது நர்சிங் முடிச்சுட்டு வேலைக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்கங்க. பேரு மகாலட்சுமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற கோமதி? ஆமாங்க, அந்த பொண்ண தான் நான் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சிருக்கேன். சரவணன் கிட்ட கூட இது விஷயமா பேசி எப்படியாவது அவனுக்கு அவனை ஓகே சொல்ல வச்சிரணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்ல பேசி கண்டிப்பா சரவணனுக்கும் அந்த மகாலட்சுமி நர்சிங் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நான் எல்லா இடத்துலையுமே விசாரிச்சு வச்சுட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணா. நம்ம வீட்டுக்கு வந்தா கூட நம்ம வீட்டு ஆளுங்கள அதாவது அ மதிச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை குடுத்து, வீட்ல உள்ள எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்ற பொண்ணா தாங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சரவணன ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. நம்ம வீட்ல அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யலனா கூட பரவாயில்லைங்க. அவ சரவணன பார்த்துக்கிட்டு, சரவணனுக்கு உண்மையா இருந்தா மட்டும் போதும். பொண்ண பத்தி நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன். குடும்பமும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். சரவணன் மட்டும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா அவனோட கல்யாணத்த ஜாம் ஜாம்னு பண்ணி அவன நல்லா வாழ வைக்கணுங்க. விவாகரத்து அந்த மயிலுக்கும் சரவணனுக்கும் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா சரவணன்கிட்ட இது விஷயமா பேசி அவனை ஓகே சொல்ல சொல்லி சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிடணுங்க. அவனை தனியாக இப்படியே விட்டுறக்கூடாது. அவனும் குடும்பம் குட்டின்னு சொல்லிட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழணுங்க. அதை பார்த்தா தானே நமக்கும் நிம்மதியாக இருக்கும். அப்போ தானே நம்ம அதாவது நம்ம செத்து போனால் கூட நம்ம ஆத்மா சாந்தி அடையும். அவனை தனியாக இப்படியே தன்னந்தனியாக ஒண்டி கட்டியாக விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்மா கூட சாந்தி அடையாதுங்க. அவனுக்கும் ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுமே நீ சொல்கிறது தான் கரெக்டு கோமதி. கண்டிப்பா நீ சொன்ன பொண்ணே ஓகே அப்படின்னா கண்டிப்பா நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா இன்னொரு டைம் கூட நம்ம அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சு பார்க்கணும். நீங்க கவலையே படாதீங்க. அவ என் ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாம கிளாஸ் ரூம்லுமே ரொம்ப ரொம்ப நல்லவ தான் அவ. அது மட்டும் இல்லாம நான் ஊர்ல உள்ள எல்லார்கிட்டயுமே விசாரிச்சுட்டேன். வேணா இன்னொரு டைம் கூட நீங்களும் நானும் போயிட்டு நேர்லயே எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கோமதி, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மயிலுக்கும் சரவணனுக்கும் விவாகரத்து கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கோவிலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாக்கியம் இருந்துட்டு, யோ எங்கேயா அந்த மயில்? என்ன தான் முன்னாடி அவளை நான் கரிச்சு கரிச்சு கொட்டினாலுமே ஆனால் அவள் வீட்டில் இல்லை அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கியா? என்னதான் இருந்தாலும் நம்ம பெற்று தொலைச்சிட்டோமே, எங்கேயா போயிட்டா? இன்னுமே வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு அவள் போய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து மயிலை தேடிக்கிட்டு இருக்கவும் இங்கே மாணிக்க சொல்கிறாங்க. அவளே ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கா. வாழ்க்கையை இழந்துருவோமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிப்பில் இருக்கா. அவளை போயிட்டு கண்டபடி பேசி இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். எங்கே இருக்காளோ, எப்படி அழுதுகிட்டு இருக்காளோ, யாரை தேடி போவா? அவளுக்கு யார் இருக்காங்க? அவங்க மாமியார் குடும்பத்துலேயுமே யாருமே அவளை ஏற்றுக்க மாட்டாங்க. அவளுக்குன்னு யாருமே இல்லை பாக்கியம். நம்ம தானே அவளுக்கு இப்போ உறுதுணையாக பக்கத்துணையாக ஆறுதலாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மயிலை கண்டபடி பேசுகிற. ஒரு வாய் சாப்பாடு கூட போட முடியாது அப்படி இப்படின்னு சொன்னால் அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏற்கனவே அவள் நொந்து போயிருக்கா. அவள் மனசு கண்ணாடி மாதிரி சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கு. இப்படி இருக்கிற டைமில் நீ அவளை கண்டபடி பேசி வெளியே அனுப்பிட்ட. அவளுக்கு ஒன்று கணக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக பேசுவோம். என்னையா என்ன உங்கள் எல்லாருக்கும் நான் ஆக்கி கொட்டிட்டு இருக்கிறது, உங்களை பார்த்துக்கிறது, இந்த குடும்பத்தை எடுத்து நடத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். சும்மா வெட்டியாக சோறை மட்டும் தின்னு போட்டு வீட்டில் தானே சும்மா தானே உட்காந்துருக்க. உனக்கு இப்போ கோவம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு பாக்கியம், என்ன தான் எல்லா வேலையும் செஞ்சு நீ குடும்பத்தை பார்த்துக்கினாலும் என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் தானே நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும். பிள்ளைங்கள மனசை கெடுத்து வெளியே அனுப்பிட்டா அப்படின்னா நம்ம மட்டும் வாழ்ந்து என்னடி பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க. யோ நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். இருந்தாலும் எல்லா டென்ஷனையும் என் மண்டைக்குள்ளே போட்டு நான் தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தானே தெரியும். சரி போயிட்டு மயிலை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்கேயாவது கோவிலில் இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பா. போயிட்டு கூட்டிகிட்டு வா போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இப்போது சுடர் பாக்கியங்கிட்ட வந்து, அம்மா இனிமே அக்காவை நீ மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசாதம்மா, பாவங்கம்மா அக்கா. அக்காவோட வாழ்க்கை கெடுத்ததே நீ தானே. பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அக்காவோட வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமா? அக்கா பாவம், ஒன்றும் அறியாதவங்க, அப்பாவி. நீ இப்படி பண்ணுறதுனால தானே அக்காவோட வாழ்க்கையே போச்சு. இப்போது அக்காவை திட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லுவோம். ஏய் நீ வாயை மூடிக்கிட்டு இருடி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன எனக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டியா? நீ எனக்கு பிறந்த
பிறந்தவ, உனக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணணும். நீ என்னடான்னா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. போயிட்டு உன் வேலை என்னவோ பார்த்துக்கிட்டு இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து கோவப்படுறாங்க. இப்போது மாணிக்கம் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அம்மன் கோவிலில் தான் நம்ம மயில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இது ஒரு கோவிலில் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் கோவில் உள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்க. அங்கே தான் நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மயிலை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டமா, மயில் என்னம்மா இங்கே தான் இருக்கியா? உன்னை ஊரில் உள்ள எல்லா கோவிலையும் தேடி பார்த்தேன். இப்போது கடைசியில் நீ இங்கே தான் இருக்க. எப்படியோ நீ இருக்க. வா மயில் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா நான் வரல. என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. எவ்வளோ தான் பிரச்சனை நடந்தாலும் என் புருஷன் என் கூட இருந்திருந்தாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என் புருஷன் குடும்பத்தில் இருந்தே எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே. நான் என்ன தான் பண்ண முடியும்? பெற்றவங்களும் நீங்கள் இப்படி திட்டுறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அவங்களும் என்னை கை கழுவி விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணால் நான் எங்கேப்பா போய் இருக்க முடியும்? யார்கிட்டப்பா என் கஷ்டத்தை சொல்லி அழுக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் உடனே மாணிக்கம் இருந்துட்டு கவலைப்படாத மயில், எல்லாமே சரியாயிடும். வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியம் மயில்கிட்ட என்னடி எதுக்காக இப்போ கோச்சிட்டு போயிட்டு எங்கேயோ உட்காண்ட்ருக்க? இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு எனக்கு தாண்டி தெரியும். உன் அப்பா மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எம்பிட்டெல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களை 2 பேரையும் ஆளாக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது அடி புடின்னு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கூட இன்னும் நான் அணைக்கவே இல்லை. இப்படி இவ்வளோ ஏழ்மையாக இவ்வளோ கஷ்டத்தில் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்களும் இப்படி பண்ணால் நான் என்னடி பண்ணுறது? சாமர்த்தியமாக நீ அந்த வீட்டில் பொழைச்சிருக்கணும், அது உனக்கு தெரியல. இப்போது நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கம் இருந்துட்டு போதும் பாக்கியம் போதும், நீ பேசி பேசி அவளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காத. அவள் சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி இங்கே பாரு மயில், எல்லாம் சரியாயிடும், நீ ஒரு வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து போட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. போதுமா போதுமான்னு சொல்கிறாங்க. 2 வாய் போதுமா மயில்? மயக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடி பண்ண முடியும்? நீ நல்லா சாப்பிடு. கோர்ட்டில் கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் தீர்ப்பு சாதகமாக வரும். உன்னை எப்படியாவது மாப்பிள்ளை கூட நான் வாழ வச்சிருவேண்டி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சமாதானப்படுத்தி நம்ம மயிலுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸுக்கிட்ட இருந்து நம்ம பாக்கியத்துக்கு கால் வருது. நீங்கள் காலையிலேயே நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தாகணும், நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கள் பாக்கியமும் அவங்க லாயர்கிட்ட பேசுகிறாங்க. எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு சரவணன் மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து வாழணும். பணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே நாங்கள் காலில் கூட விழுறோம். ஆனால் என் பொண்ணு வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு மருமகளாக சந்தோஷமாக வாழணும். அதுக்கான வழியை மட்டும் பாருங்கள் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் பக்கம் தான் சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி நான் பண்ணி விடுறேன். ஏன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயாவுமே யோசிப்பாங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கைன்றதுனால நிறைய டைம் யோசித்து தான் எந்த ஒரு முடிவுமே சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே மறுநாள் காலையில் இங்கே பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இப்போ எங்கள் கோர்ட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பாக்கியம் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. நீதிபதி இருந்துட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கமும் நம்ம மயிலை ஒரு பக்கமும் நிற்க வைக்கிறாங்க. மயில்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இப்போது உங்கள் பிரச்சனை தான் என்ன? உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்லை நீங்கள் 2 பேருமா ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அத்துக்க பார்க்குறீங்களா? என்ன உன் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு என் புருஷன் தான் எனக்கு முக்கியம், அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் இப்போ உயிரோடவே இருக்கேன். இல்லைனா நான் எப்போவோ செத்து போயிருக்குவேன். தயவு செஞ்சு என் புருஷன் கூட என்னை சேர்த்து வச்சுருங்க. அவங்கள விட்டால் வேறு எதுவுமே எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே நீதிபதிக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாக்கியமும் ஆமாம் மேடம், தயவு செஞ்சு என் பொண்ணை அவங்க புருஷன் கூட சேர்த்து வச்சுருங்க. என் பொண்ணு அவங்க புருஷன் இல்லை அப்படின்னா செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே இது எல்லாத்தையுமே இங்கே நீதிபதி வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, சரவணன் அவங்க பக்கம் வந்து என்ன இருக்கோ அதை சொல்லிட்டாங்க. அவங்க உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம், இவங்க குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க, என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான பொய், படிப்பு, நகை, வயசு, அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமாக அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்கக்கிட்ட இன்னும் தெரியாத பொய் எவ்வளோ இருக்குன்னே எனக்கு தெரியல. நிறைய உண்மையை மறைச்சி தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதனால் நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். தப்பே பண்ணாமல் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஒரு நாள் நைட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்க. இப்போது எல்லாத்துக்குமான ஆதாரமே இருக்குது. எங்களை ஏமாத்துறதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. அது எல்லாமே லாயர் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன பொய்யால் நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அவமானமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொய்க்காரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை மேடம். தயவு செஞ்சு எனக்கும் அவளுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அவள் கூட ஒன்று சேர்ந்து
சேர்ந்து வாழ்ந்தா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நான் அவகிட்ட இருந்து அத்துக்கப்பு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. லாயருமே இங்க அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது இங்க மயில்கிட்ட கேட்குறாங்க, "இங்க பாருங்கம்மா, நீங்க எக்கச்சக்கமான பொய் சொல்லியிருக்கீங்க. அந்த குடும்பத்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வாசல்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா அலைய விட்டுருக்கீங்க. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. பொய்னா பொய், அவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப தப்பு தானே! அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இப்போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவரு உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "மேடம் தயவு செஞ்சு என்ன அவர் கூட வாழ வைங்க மேடம். என்னால கண்டிப்பா அவர் இல்லைன்னா இருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் வந்து அழுகுறாங்க. "பண்ணது எல்லாமே தப்பு தான். உங்க எல்லார் முன்னாடியுமே உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு அவர் வேணும் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மயில் வந்து சொல்லிடுறாங்க. இப்போது எங்கள் சரவணன் இருந்துட்டு, "இல்லை மேடம், நான் வாழ்ந்தா கண்டிப்பாக இவ கூடலாம் வாழவே மாட்டேன். என் குடும்பம் மட்டும் எனக்கு போதும். இவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவு போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். நான் தன்மானக்காரன், சொன்னதை அப்படியே காப்பாற்றுவேன். ஆனால் அவங்க ஃப்ராடுக்காரங்க. ஏதாவது நாடகம் போட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. சொன்னது சொன்னது தான். அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவு போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மறு நிமிஷமே என் உயிர் என்கிட்ட இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்லவும், இதை கேட்ட நீதிபதி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. அவங்க பக்கம் நிறையவே தப்பு இருக்குது. இந்த பையன் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கான். ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கோமதியுமே வந்து பேசுகிறாங்க. "மேடம், என் பையன் ரொம்பவே நொந்து போயிட்டான் மேடம். இந்த குடும்பத்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். தயவு செஞ்சு என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அந்த மயிலுக்கும் இடையே உள்ள அந்த கணவன் மனைவி உறவுன்றதை சத்து விட்டுருங்க. சட்டப்படி அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்துருங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது கோர்ட்டுமே, "இங்கே பாருங்க மயிலு, நீங்கள் ரொம்பவே பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கிறதுனால அந்த சரவணனுக்கு உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நான் விவாகரத்தை உங்கள் 2 பேருக்கும் கொடுக்குறேன். ஜீவனாம்சமாக உங்களுக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது பாக்க இருந்துட்டு, "என் மயில், இதனா சொல்லுடி, ஒரு கடையை எழுதி கொடுக்க சொல்றி, இல்லைனா வீட்டை எழுதி வாங்குடி" அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மயிலை பார்க்கணும், இப்போ அவங்கக்கிட்ட காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா அவங்க தூரமாக இருக்காங்க இல்லையா, அதனால். இப்போது எங்கள் மயில் அழுதுகிட்டே, மேடம், என் புருஷனே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவங்கக்கிட்டேருந்து ஜீவனாம்சமாக வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறது மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், பொய் சொல்லியிருக்கீங்க, ஏமாத்திருக்கீங்க. இப்போது நீங்கள் உயிரோடு இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினா நாங்கள் என்ன நம்பிடணுமா? இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு ஜீவனாம்சமாக எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அத்தோடு நீங்கள் போயிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சரவணன் ரொம்பவே சந்தோஷமாக கோமதியை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. "அம்மா, இனிமேல் நான் நிம்மதியாக இருப்பேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பாக்கியம் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ பாக்கியம் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "அவ்வளோதான், ஒரே அடியாக அத்து விட்டுட்டாங்க. இனிமேல் நீ அந்த குடும்பத்து பக்கம் எட்டி கூட பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் நீ இதே வீட்டில் தான் இருக்கணும். உனக்கு கடைசி வரைக்கும் நான் வடித்து கொட்டிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கு பணம் எங்கடி இருக்குது? உனக்கு துணி, மணி, ட்ரெஸ்ஸு, சாப்பாடுன்னு சொல்லிட்டு அத்தனையும் அத்தனையும் நான் வாங்கி போகிறதுக்கு என்கிட்ட எங்கடி பணம் இருக்குது? உங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறது கிடையாது. சுடர் வேறு இருக்கா, அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இப்படி எம்புட்டு வேலை இருக்குது, எம்புட்டு டென்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிட்டு உன்னையும் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை பயங்கரமாக இங்கே பாக்கியம் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. "நீ நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. சரவணனோட கன்னத்தில் கையை வச்சு, "இங்கே பாரு சரவணா, இனிமேல் நீ எதை நினச்சும் கவலையே படக்கூடாது. இதுக்கு முன்னாடியும் உனக்கு கல்யாண வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுற சரவணா" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு சரவணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் ஃப்ரெண்டோட பொண்ணு நர்சிங்கு அதாவது வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. ரொம்ப அழகாக இருப்பாடா, உனக்கு ஏற்ற ஜோடி. உன்னை பற்றின விஷயத்த என் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே பேசியிருக்கேன். நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொன்னேன். ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு உனக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஊரில் உள்ள எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுட்டேன். உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்டா. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, நீ சம்மதம் சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கே போயிட்டு நம்ம அந்த வீட்டில் சம்மந்தத்தை பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம். சீக்கிரமாக நம்ம கோவிலில் சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. நீயும் அந்த பொண்ணும் சந்தோஷமாக வாழணுன்றதாண்டா என்னுடைய ஆசையே. நீ என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சரவணன்கிட்ட கேட்குறாங்க. சரவணன் யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மயிலால் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேல் அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மயிலோட ஞாபகம் மறக்கணும் அப்படின்னா நம்ம வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நம்ம மறக்க முடியும். இனிமே
அந்த மயிலுன்ற ஒரு பேரு, அந்த ஞாபகம் எதுவுமே இருக்கக்கூடாது. அம்மா, அப்பாவோட சந்தோஷத்துக்காக நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போடுறாங்க. இப்போ கோமதி கிட்ட ஓகேம்மா எனக்கு சம்மதம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இங்க கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில இங்க நம்ம பாண்டியனும், கோமதியும் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு டாக்டர் மகாலட்சுமிக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு சரவணன. சரவணன மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் வேணுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நெனச்ச மாதிரியே எனக்கு ஒரு தொணை அமைய போது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே அந்த மகாலட்சுமி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம கோமதியோட ஃப்ரெண்டுமே எங்களுக்கு ஓகே தான். நம்ம எப்போ கல்யாணத்த வச்சுக்கலாம், சிம்பிளாவே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. கோவில்ல ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு நம்ம கோவில்லயே கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியனும், கோமதியும் சொல்லிட்டு வராங்க. பொண்ணோட ஃபோட்டோவுமே இப்போ கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்ம சரவணன் கிட்ட காட்டுறாங்க. சரவணன் அந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ அழகா இருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொன்னதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சமயம் கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு சரவணா, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமாடா அப்படிலாம் சொல்லிச்சு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேட்டுமே குறிச்சிடுறாங்க. ஒரு நாள் நல்ல நாள் குறிச்சிட்டுருக்குறாங்க. கல்யாண வேலை எல்லாமே ரொம்பவே சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் நம்ம மயிலுக்கு தெரிய வருது. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மயில் வந்து கண்டிப்பாக சரவணனோட கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. இந்த விஷயத்தை எப்படி தான் நம்ம மயில் தாங்கிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சரவணன் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.